அமெரிக்காவின் மிக வலிமையான ஆயுதமாக கருதப்படும் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் வெளியேறியுள்ளது. வியட்நாம் போருக்கு பிறகு ஒரு விமான தாங்கி கப்பல் மேற்கொண்ட மிக நீண்ட பயணத்தை முடித்துக்கொண்டு இது திரும்புவது உலக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெறும் பராமரிப்பு பணிகளுக்காகவா அல்லது வேறு ஏதேனும் பின்னடைவா? இதோ முழுமையான பின்னணி. ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதே விண்ணப்பியுங்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். சுமார் 10 மாதங்களுக்கும் மேலாக தொடர்ந்து கடலில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த ஃபோர்டு கப்பல் தற்போது அமெரிக்க ஐரோப்பிய கட்டளை பகுதிக்கு நகர்த்தப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபரில் தனது பயணத்தை தொடங்கிய இந்த கப்பல் இடையில் வெனிசுலா தலைவர் நிக்கோலஸ் மதுராவை கைது செய்யும் நடவடிக்கைகளிலும் கரீபியன் பகுதிகளிலும் முக்கிய பங்காற்றியது. பின்னர் ஈரான் அமெரிக்க போர் உச்சத்தில் இருந்தபோது மத்திய கிழக்குக்கு திருப்பப்பட்டது. இது வெறும் இடமாற்றம் மட்டுமல்ல, வியட்நாம் போருக்கு பிறகு அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு கப்பல் மேற்கொண்ட மிக நீண்ட தொடர்பணி இதுவாகும். இந்த நீண்ட பயணம் ஃபோர்டு கப்பலுக்கு சில சவால்களையும் கொடுத்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 12ஆம் திகதியன்று கப்பலின் முக்கிய சலவை அறையில் ஏற்பட்ட தீ விபத்தால் 2 மாலுமிகள் காயமடைந்தனர். இதில் சுமார் 100 படுக்கைகள் சேதமடைந்தன. இது கப்பலின் அன்றாட வசதிகளை கடுமையாக பாதித்தது. 10 மாதங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டதால் கப்பலின் கழிப்பறை அமைப்புகளில் அடைப்புகள் ஏற்பட்டு மாலுமிகள் நீண்ட வரிசையில் நிற்கும் நிலை உருவானதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்ச்சியான போர் நடவடிக்கைகள் காரணமாக இயந்திரங்களில் ஏற்பட்ட தேய்மானம் மற்றும் பிற தொழில்நுட்ப பழுதுகளை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தற்போது அமெரிக்க இராணுவம் உள்ளது. உலகின் மிகப்பெரிய கப்பல் வெளியேறி விட்டதால் அமெரிக்காவின் பலம் குறைந்து விட்டதா என்று கேட்டால் பதில் இல்லை என்பதுதான். ஃபோர்டு வெளியேறினாலும் தற்போது அங்கு USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் USS ஜார்ஜ் H.W. புஷ் ஆகிய 2 பிரம்மாண்டமான விமான தாங்கி கப்பல்கள் உள்ளன. இவற்றுடன் சுமார் 20 துணை கப்பல்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளன. இருப்பினும் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே தற்போதுள்ள போர் நிறுத்தம் மிகவும் பலவீனமானது. ஹார்முஸ் நீரிணையில் இப்போது பதற்றம் நீடிப்பதால் ஃபோர்டு போன்ற ஒரு ராட்சத கப்பலின் இல்லாமை பாதுகாப்பில் ஒரு தற்காலிக இடைவெளியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க இராணுவம் இதனை சாதாரண பராமரிப்பு பணி என்று கூறினாலும் போர் சூழலில் ஒரு முக்கிய கப்பல் தளம் திரும்புவது பிராந்திய பாதுகாப்பு சமன்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும். எஞ்சியுள்ள படைகள் இந்த இடைவெளியை எப்படி ஈடுகட்டப் போகின்றன? ஈரான் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்துமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். இதுபோன்ற பாதுகாப்புத்துறை செய்திகளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.